ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே உவே சாமிநாதர் பற்றி ப்ரீவியஸ் இயராக இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். மொத்தம் 24 கொஸ்டின்ஸ் இருக்குது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவேசா. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சரியான விடையை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி? உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம், இது கரெக்டு. இவரின் ஆசிரியர் பேர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியினை அச்சில் பதிப்பித்தார், இதுவும் கரெக்டு. உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர்னு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் பி, 1 மற்றும் 2 சரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். முதலில் 5ஆம் பிரயாத்தில் வித்யாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படிங்கிறத உவேசா சொல்லியிருக்காரு. இந்த வரியில் வித்யாபியாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்யாபியாசம் அப்படின்னு என்னென்னா கல்வி பயிற்சி. முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்யாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இந்த வரிகள் யார் சொன்னாங்க அப்படின்னா உவேசா சொன்ன வரிகள். இதில் இந்த வரிகளில் வித்யாபியாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கல்வி பயிற்சி. இது 12th நியூ தமிழ் புக்கில் இருக்குது. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா. தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. யார் காப்பார் என்று தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. அடுத்து ஒரு பொறுத்துக புலவர் மற்றும் 100 பெயர்கள். திருவிகா எழுதினது என்ன நூல்? உரிமை வேட்டல். உவேசா எழுதினது என் சரித்திரம். பரதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவாணர் மண்ணிலே விண். திருவிகா உரிமை வேட்டல். உவேசா என் சரித்திரம். பரதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவாணர் எழுதினது மண்ணிலே விண். அப்போ ஆன்சர் ஏ. இதில் உவேசா எழுதின நூல் எது? என் சரித்திரம். அடுத்து தமிழ் அறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். உவேசா என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன். அவருடைய வரலாற்று நூல் இருக்குல்ல என் சரிதம் அப்படிங்கிறத எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன். சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் உவேசா. சூலியன் வின்சோன் மற்றும் ஜியு போப் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டு அறிஞர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா உவேசா. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியரின் பெயர் என்னென்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து ஒரு பொறுத்துக திணைமாலை 150. திணைமாலை 150 எழுதினது யார்? கனி மேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். திணைமாலை 150 கனி மேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். ஆன்சர் சி. உவேசாவின் தமிழ் பணியினை பாராட்டிய மேலை நாட்டவர் சூலியன் வின்சோன். இந்த கொஸ்டின் 2 டைம் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. உவேசாவின் தமிழ் பணியினை பாராட்டிய மேலை நாட்டவர் சூலியன் வின்சோன். அடுத்து பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூல்களில் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதுன்னு பார்க்குறோம். உலா, கோவை, பிள்ளைத்தமிழ், பரணி. இதில் அவர் உலா, கோவை, பரணி பதிப்பிச்சிருக்கிறாரு. பிள்ளைத்தமிழ் பதிப்பிக்கல. அப்போ ஆன்சர் சி. பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது பொருந்தாததை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார்? உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன். இந்த கொஸ்டினும் 2வது டைமாக கேட்டிருக்காங்க. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன்.
ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? உவேசா. இது வந்து கொஷினே அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆனந்த விகடன் வந்துச்சு. இப்போ வந்து ஆனந்த விகடனை வச்சு உவேசா அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? உவே சாமிநாதன். உவேசா அவர்களின் தமிழ் பணியினை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூலியன் வின்சோன். உவேசா அவர்களின் தமிழ் பணியினை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூலியன் வின்சோன். அடுத்து ஒரு பொறுத்துக. தமிழ் அறிஞர்கள் அவர்களின் சிறப்பு அடைமொழிகள். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா வந்து தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக தமிழ் தென்றல். பெருஞ்சித்திரனார் வந்து தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக தமிழ் தென்றல். ஒரு பொறுத்துக. நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதினது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் இது எழுதினது யார்? உவே சாமிநாத ஐயர். கண்ணகி வரலாறு எழுதினது நாமு வேங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை மறைமலை அடிகள். முருகன் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் உவே சாமிநாத ஐயர். கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை மறைமலை அடிகள். ஆன்சர் சி. அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் உவே சாமிநாத ஐயர்.